வணக்கம். உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது மாணவர்களுக்கான ஒரு பதிவு. ஒரு 2 இது எடுத்துக்கோங்க. கார் எடுத்துக்கோங்க. ஒரு ட்ராக்கில் வந்து ஒரு கார் நிற்குது, இன்னொரு ட்ராக்கில் ஒரு கார் நிற்குது, 3வது ஒரு ட்ராக் அதில் ஒரு கார் நிற்குது. முதல் ட்ராக்கில் நிற்கிற கார் வந்து ஓடாது, அது தள்ளும். 2 பேர் தள்ளுறாங்க. 2வது ட்ராக்கில் ஒரு கார் இருக்குது, அதுவும் ஓடாது, 10 பேர் தள்ளுறாங்க. இப்போது இந்த 2 காரில் எந்த கார் வேகமாக போகும் அப்படின்னா, இந்த 10 பேர் தள்ளுற கார் வேகமாக போகும். ஏன்னா 10 பேர் தள்ளுறாங்க, 10 பேர் சக்தி இருக்குது, அப்படியே வேகமாக போயிடும். இந்த 2 பேர் தள்ளுற கார் பொறுமையாக தான் போகும், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளுவாங்க. உள்ள ஊருக்கு வந்திருப்பார், இதில் வந்து இருக்கும் ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு அந்த சக்கரத்தை பிடிச்சிக்கிட்டு இப்படி பேலன்ஸ் பண்ணி கார் நேராக போகிறதுக்கான ஒரு அவருடைய வேலை செஞ்சுட்ருப்பார். 3வதாக ஒரு கார் நிற்குது, யாருமே இல்லை, டிரைவர் மட்டும்தாங்கிறார். அந்த கார் ஓடும். ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணோன்னே டக்குன்னு ஆன் ஆகுது, பறக்குது கார். அது என்னடா அது, 2 பேர் தள்ளி கார் சுமாரான ஸ்பீடில் போகுது, 10 பேர் தள்ளி வேகமாக போகுது, யாருமே தள்ளலை, கார் பறக்குத. எல்லாருக்குமே தெரியும், தானாக ஓடுற கார் வேகமான கார். இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து 2 பேர் வந்து ஒரு காரை தள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னா, திண்டிவனம் போய் சேர்றதுக்கு 2 நாள் ஆகும். 10 பேர் தள்ளுறாங்க அப்படின்னா 10 மணி நேரம் ஆகும். தானாக ஓடுற கார் 2 மணி நேரத்தில் சென்னையை போய்ட்டு அடைச்சிடும். அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, 2 பேர் உங்களை சொல்லி ஊட்டி கொடுத்து, இல்லை 10 பேர் சொல்லி உங்களை புஷ் பண்ணி ஒரு காரியம் செய்ய வச்சாக்கா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும். தானாக ஓடுறதுல கார் யாரும் சொல்ல தேவையில்லை, அவனை எழுந்துச்சு கடை செஞ்சுட்டு ஓடிட்டு இருப்பான், லைஃப்பில் மேலே வந்துடுவான். இந்த 2 பேர் தள்ளுறவங்க ரொம்ப பொறுமையாக போவானுங்க. 10 பேர் சேர்ந்து தள்ளுறவங்க கொஞ்சம் வேகமாக போவான். அவன் தான் அப்பா சப்போர்ட்டு, அம்மா சப்போர்ட்டு, மாமா சப்போர்ட்டு, அப்புறம் சமுதாயத்தில் இருக்கிறவங்க அந்த சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டு, இவங்க சப்போர்ட்டு, அவங்க சப்போர்ட்டு எல்லாமே இருக்கும். இருந்தவொன்னே அவன் அப்படியே போவான். ஆனால் யாருமே இல்லாதவன் அட்டகாசமாக போய் முன்னாடி நிற்பான், அவன் இலக்கு அடைஞ்சிருவான், மேலே 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 போயிட்டு இருப்பான். இதே உதாரணத்தை டெல்லிக்கு எடுத்துக்கோங்க. பாண்டிச்சேரி டு டெல்லி, அல்லது கன்னியாகுமரி டெல்லி. இவன் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 1 வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. காரில் போகிறோம் 2 நாள் 3 நாளில் போய் டெல்லிக்கு போயிடுவோம். வாழ்க்கை அதே மாதிரி தான். அடுத்தவங்க சொல்லி, ஆசிரியர்கள் சொல்லி சொல்லி செய்யின்னு சொல்கிறது, அம்மா அப்பா சொல்லி சொல்லின்னு செய்கிறதோ, அண்ணனோ அக்காவோ மாமாவோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ சொல்லி 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 செய்கிறவங்க பொறுமையாக போவானுங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. யாருமே சொல்லாத ஓடுறான் பாருங்கள், அவன் தான் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவான். தட்ஸ் கால்ட் பெல்லி ஃபயர். உனக்கு அந்த ஃபயர் இருக்கணும். செல்ஃப் மோட்டிவேஷன். எப்படி மோட்டார் செல்ஃபாக வந்து ஓடுதோ, செல்ஃப் மோட்டார் ஓடுதோ, செல்ஃப் மோட்டிவேஷன் அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்தவங்க சொல்லி கொடுத்து மோட்டிவேட் பண்ணி வந்து நீ இப்படி போ அப்படி செய்கிறது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அதனால் உங்களுக்கு உண்டான அந்த என்ன இன்ஜின் எந்த சக்தி இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் இருக்குது ஒரு இன்ஜின் இருக்குது. 1000 cc, 2000 cc, 3000 cc, அந்த மாதிரி இன்ஜின் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்குள்ளே ஃபியூவலும் இருக்குது. அதை நீங்கள் பற்ற வைக்காமல் இருக்கிறீங்க. அங்கே தான் ஒரு டிஃப்ரென்ஸ். அவன் பற்ற வச்சுட்டா நீங்கள் பற்ற வைக்கல. நீங்கள் பற்ற வச்சு பாருங்கள், எங்கே போய் நிற்கிறீங்கன்ற பாருங்கள். மாணவர்களுக்கு நல்லா யோசிங்க. வணக்கம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ஸ்ரீனிவாசன்.